நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டு கவலையா இருக்கீங்களா? நான் சொல்ற இந்த வழியில பேருந்து பயணம் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு முறை இந்த வழியில நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய டிப்ரெஷன்லாம் பறந்து போயிடும். கொல்லிமலை அப்படினாலே நம்மள எல்லாத்துக்கும் 70 கொண்டை ஊசி வளைவுகள் தான் ஞாபகம் வரும். கொல்லிமலைக்கு வழக்கமா நாமக்கல், ராசிபுரம்ல இருந்து காரவள்ளி வழியா 70 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா கொல்லிமலைக்கு மற்ற 2 வழிகளையும் பயணம் செய்யலாம் அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 10 மணிக்கு கிளம்புற பேருந்து மோட்டூர், சீலியம்பட்டி பிரிவு, ஈச்சம்பட்டி, மல்லியக்கரை, கந்தசாமி புதூர், கீரிப்பட்டி, பாலக்காடு, கீழ்கணவாய் வழியா 1 மணி நேர பேருந்து பயணத்துல தம்பம்பட்டி பேருந்து நிலையத்தை வந்தடையுது. தம்பம்பட்டியில 15 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி செம்பலக்காரடு, தும்பல்பட்டி, பெரியகோமை பிரிவு வழியா அழகான இயற்கை விவசாய நிலங்களை கடந்து முள்ளுக்குறிச்சி பகுதியை வந்தடையுது. கொல்லிமலைக்கு ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் காலையில 5 மணிக்கு ஒரு பேருந்தும் 10 மணிக்கு ஒரு பேருந்தும் தமிழக அரசால இயக்குறாங்க. முள்ளுக்குறிச்சியிலிருந்து கிளம்பி அடிவார பகுதியில் இருக்க வனத்துறை சோதனைச்சாவடி வழியா சில கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து முதல் மலை கிராமமான கீழ்பூசணிக்குழி கிராமத்தை வந்தடையுது. அங்க இருந்து கொல்லிமலை கிராமமான நரியங்காடு, செங்கரை வழியா படசோலை பகுதியை வந்தடையுது. படசோலை கிராமத்துல 10 நிமிட இடைவெளிக்காக பேருந்து நிறுத்தம் செய்யப்படுது. 10 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி புலிவளவு, சோளக்காடு வழியா செம்மேடு பேருந்து நிலையத்தை வந்தடையுது. செம்மேடு பகுதியில தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், சீக்குப்பாறை காட்சி முனை அமைஞ்சிருக்கு. செம்மேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்புற பேருந்து பூக்குளம்பட்டி, தண்ணிமாத்தி, ஊர்புறம், தெம்பலம் வழியா கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவில் பகுதியை வந்தடையுது. ஆத்தூர்ல இருந்து தம்பம்பட்டி, முள்ளுக்குறிச்சி வழியா கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு வரதுக்கு சுமார் 5 மணி நேரம் ஆகுது. பேருந்து பயண கட்டணமா ஒருவருக்கு தம்பம்பட்டியில இருந்து கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு 60 ரூபாய் வந்து பயண கட்டணமா வசூலிக்கிறாங்க. முள்ளுக்குறிச்சி வழியா கொல்லிமலைக்கு நீங்க வரும் பொழுது அதிகமான மலை கிராமங்கள், சில்வர் போக் மரங்கள், மிளகு கொடிகள், பலா, அன்னாச்சி, ஏலக்காய் செடிகள், இயற்கை நிறைந்த வயல்வெளிகள், அழகான பழமை மாறாத பேருந்து நிறுத்தங்கள், கண்ணை கவரும் காட்சி முனைகள், மேகக்கூட்டங்கள், பனிமூட்டங்கன்னு அனைத்து வகையான அழகு பார்த்து ரசிக்க முடியும். ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 5 மணிக்கு ஒரு பேருந்தும் 10 மணிக்கு ஒரு பேருந்தும் தமிழக அரசால் இயக்கப்படுது. தம்பம்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு ஒரு பேருந்தும் 11:15 ஒரு பேருந்தும் மதியம் 3 மணிக்கு ஒரு பேருந்தும் தமிழக அரசால கொல்லிமலைக்கு முள்ளுக்குறிச்சி வழியா இயக்கப்படுது. அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள்ல வாகன ஓட்டிய அனுபவம் இல்லாதவங்க இந்த தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி வழியா ட்ரை பண்ணி பாருங்க. கொல்லிமலை தமிழகத்துல நாமக்கல் மாவட்டத்துல கிழக்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. 3 முக்கிய சாலைகள்ல பயணம் செய்யறது மூலமா நீங்க இந்த கொல்லிமலை பகுதியை வந்தடையலாம். கொல்லிமலையில முக்கிய சுற்றுலா தலமா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, அரப்பளீஸ்வரர் கோவில், மாசி பிரியனசாமி கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா அழகா சுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிராவல் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.